தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் தங்கியிருந்து உங்களை நடத்துவாராக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். கொஞ்சம் மாவனைத்தையும் அது உப்ப பண்ணும். ஆம் தேவ பிள்ளையே, புளித்த மாவானது கொஞ்சம் மாவு தான். அது என்ன செய்கிறதுனா, உங்களுடைய எல்லாவற்றையும் அது என்ன செய்கிறது? உப்ப பண்ணுகிறது. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் கொஞ்சம் தானே, சின்னதாக தானே நான் செய்கிறேன், இது யாருக்கு தெரிய போகுது, யார் என்ன சொல்ல போகிறா, இதனால என்ன நடக்க போகுது, ஒரு சினிமா பாட்டு பாடுறதுனால என்ன, ஒரு 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 சின்ன சீரியல் பார்க்குறதுல என்ன, சினிமா பார்க்குறதுல என்ன, சில காமெடி பார்க்குறதுல என்ன வந்துட்டு இல்லை. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு காம்ப்ரமைஸ்குள்ளே நம்ம வந்துட்டோம். இது இப்போல்லாம் பார்க்குறதெல்லாம் தப்பு இல்லை, இதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். என்னென்னமோ இருக்கிறதுல இதில் பார்க்குறதுல என்ன இருக்குது. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் அது என்ன செய்யுமா? உப்ப பண்ணும். அப்படின்னா என்ன? ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற மாவு, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்பட்டிருக்கிறதான நீ, உன் வாழ்க்கை, உன் பரிசுத்தம், நான் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் புளித்த மாவு உள்ள வந்துட்டு வசனம் சொல்லுது, மாவு அனைத்தையும் அது உப்ப பண்ணிவிடும். அது உப்ப பண்ணிடும். அப்போது உன் வாழ்க்கை எவ்வளவு ஆயத்தமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உள்ளே வந்துட்டுன்னா உன் பரிசுத்த வாழ்க்கை போயிரும்பா, உன் ஜெப வாழ்க்கை போயிடும், உன் வேத வாசிப்பின் வாழ்க்கை போயிடும். அப்போ இன்னைக்கு எங்கே விழுந்தாயோ அதை அறிந்து அந்த இடத்துலேருந்து எழும்ப கர்த்தர் உனக்கு கிருபை தருவாராக, கிருபை செய்வாராக. தேவ பிள்ளையே, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நீ உன்னை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த காரியத்தின் நிமித்தமாய் எனக்கு அப்பம் சுட வேண்டியதான அந்த மா என்ன ஆயிற்று? புளித்து போயிற்று, கெட்டு போயிற்று, அது பிரயோஜனமற்று போயிற்று என்று சொல்லி அதை நீ அறிந்து அந்த இடத்துல உன்னை நீ சுத்தப்படுத்தி கொள்ள, உன்னை இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாக்கி கொள்ள, ஆயத்தப்படுத்தி கொள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் தானே அவர் உதவி செய்வாராக. இன்றைக்கு, நேற்றைக்கு இல்லை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது எந்த இடத்துல நீ விழுந்தாய், கடந்த வாரத்தில் எந்த இடத்துல நீ விழுந்தாய், கொஞ்சம் புளிச்சமாகதானே, நீ ஆயத்தப்படுத்திருந்தப்பா, நீ ஆயத்தப்பட்ட தேவ பிள்ளை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, கர்த்தருடைய வருகைக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த உன்னை பிசாசு கொஞ்சம் புளிச்சமாக உள்ள வச்சு உன்னுடைய ஆயத்தத்தை கெடுத்துட்டான், உன் பரிசுத்தத்தை கெடுத்துட்டான், உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துட்டானே. இன்று எந்த நிலையில் நீ விழுந்தாய் என்பதை உன்னை அறிந்து அவைகளெல்லாம் வேறுபடுத்தி உன்னை பரிசுத்தமாக்கி மீண்டுமாய் எழும்புவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. தேவனாகிய கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துவாராக. தேவனாகிய கர்த்தர் இன்னும் உன்னை பரிசுத்தப்படுத்தி அவருக்கேற்ற அப்பமாக, அவருக்கேற்ற ஆகாரமாக அவர் வணைந்து கொள்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே, கொஞ்சம் புளித்தமா, நல்ல ஒரு மாவோடு கூட கொஞ்சம் புளித்தமா அது உள்ளே வந்து கலந்துட்டுனா அது அனைத்தையும் அது கெட்டு போக பண்ணுமே, உப்ப பண்ணுமே. போக பண்ணின அந்த சூழ்நிலைகள், உப்ப பண்ணின அந்த சூழ்நிலைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாறி போக, இன்ன நிலையிலிருந்து விழுந்தார்கள் என்பதை அவர்கள் ஆராய்ந்து அந்த நிலையிலிருந்து வெளிவர பிள்ளைகள் ஆயத்தமாக்கப்பட
அப்பம் சுடுவதற்கு ஆண்டவரே அவர்கள் பிரயோஜனப்படுவதற்கு கர்த்தர் நீர் அவர்களை பரிசுத்தப்படுத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த உன் வாழ்க்கையில், ஆயத்தமாக்கப்பட்டிருந்த உன் வாழ்க்கையில் கொஞ்சம் புளித்தமாக உள்ளே வந்துட்டு கெட்டு போக பண்ணிட்டு பண்ணிட்டு எங்கள் ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும், மறுபடியும் என்னை சுத்தப்படுத்தும், மறுபடியும் என்னை பரிசுத்தப்படுத்தும். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே உன்னை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமை உள்ளவர். God bless you. God bless you.